கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை, உம்மருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை, உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை, தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. உம் இதயத்திற் ஏற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை, உம் இதயத்திற் ஏற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. தானியேல் போலவே நானும் 3 வேளை ஜெபித்திட ஆசை, தானியேல் போலவே நானும் 3 வேளை ஜெபித்திட ஆசை. தீர்மானம் எடுத்தாலும் உறுதியாய் இருந்திட ஆசை, தீர்மானம் எடுத்தாலும் உறுதியாய் இருந்திட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறே. பேசும் பேசும் இயேசப்பா என்னோடு பேசும், பேசும் பேசும் இயேசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே பேசும், ஆசையாய் இருக்கிறே. கொஞ்ச நேரம் இயேசுவே எங்களோடு பேசும், நாங்கள் ஆசையாய் இருக்கிறோம். எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? நாங்கள் ஆசையாய் இருக்கிறோம்,
நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம், நாங்கள் வாஞ்சையாய் இருக்கிறோம், நாங்கள் விருப்பமாய் இருக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி, புதிய மாதத்திற்கான வாக்கு தத்தங்களை கேட்கும்படி ஆவலாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீரா. உடைய வல்லமை தொடட்டும், உடைய கிருபை தொடட்டும். அடிமை ஒரு கழுதையாக மாத்திரம் பலிபீடத்தில் தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு விரோதமாய், செய்திக்கு விரோதமாய் கிரியை செய்ய பார்க்கிற அந்தகாரத்தின் சக்திகளை கண்ணை கட்டி கனநித்திரையை கொடுத்து மப்பு மந்தாரத்தை கொடுத்து வார்த்தைகளை கேட்டு ஆமேன் என்று சொல்ல விடாமல் போராடுகிற செவிடும் ஊமையுமான ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து தெளித்து சத்துருவின் வல்லமைகளை அழித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உற்சாகம் உள்ள ஆவி ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தம் இவ்வளவுதானா? அல்லேலூயா. தூக்க நேரம் தாண்டிட்டா இதுதான் நீங்க தூங்குற நேரமான்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த 10வது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்க சொன்ன வாக்கு, தாகத்தோட, ஆவலோட, வாஞ்சையோட ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தை வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பானா. இந்த 10வது மாதம் ஆண்டவர் உங்களை பிழைப்பூட்டும்படி, உங்கள் குடும்பத்தை பிழைக்க வைக்கும்படி ஒரு வார்த்தை அனுப்புவார். அத்தனை வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு, அத்தனை வார்த்தைக்கும் வல்லமை உண்டு, அத்தனை வார்த்தைக்கும் உயிர்ப்பிக்கும் சக்தி உண்டு. ஆனா வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் படைத்த நீங்கள் தாகத்தோடு இருக்க வேண்டும், வாஞ்சையோடு கூட இருக்க வேண்டும், ஆவலாக ஆசையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தை வரும் பொழுதும் ஆமேன் என்று சொல்லிவிட வேண்டும். ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆகட்டும் என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உங்க வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் மாற்றுவார். வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடியது, வார்த்தை வணையக்கூடியது, வார்த்தை கெட்டு போனதை மறுபடியும் திருத்தக்கூடியது, வார்த்தை இல்லாமல் போனவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றக்கூடியது. கானாவூரின் கல்யாண வீட்டில் 6 கற்சாடி இருந்தது. அங்கு ரசம் இல்லை, ரசத்தை உற்பத்தி செய்ய திராட்சை கொலைகளும் இல்லை. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை போனது. வார்த்தை போன மாத்திரத்தில் வெறும் கற்சாடியில் வார்க்கப்பட்ட தண்ணீர் ருசி உள்ள ரசமாய் மாறிற்று. இந்த 10ஆம் மாதம் 4ஆம் நாள் கூட நீங்க வெறுமையா வந்திருக்கலாங்க. உங்க உள்ளத்துக்குள்ள வெறுமை, சிந்தைக்குள்ள வெறுமை, வாழ்க்கைக்குள்ள வெறுமை, வீட்டுக்குள்ள வெறுமை இருக்கலாம். இந்த இயேசுவின் வார்த்தையை அப்படியே கேளுங்கள். ஆண்டவர் நிச்சயம் இந்த மாதத்தை அர்த்தம் உள்ள நாட்களாய் கழிக்க உதவி செய்வார். அற்புதமாய் இயங்க செய்வார், அதிசயத்தை செய்வார். ருசி உள்ளவைகளை நீங்கள் காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள், அரசாளுவீர்கள், ஆளுகை செய்வீர்கள். கர்த்தரே அதை செய்து கொடுப்பார். நீங்கள் இங்கு கேட்கும் இந்த வார்த்தை உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைக்கும் அற்புதத்தை கொண்டு போய் சேர்க்கும், கணவனுக்கும் அற்புதத்தை கொண்டு போய் சேர்க்கும். இங்கு துணிக்கை கிடைக்கலாம், அந்த துணிக்கையை பொறுக்குகிறவர்களுக்கும் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் உங்களுக்கு கொடுக்க சொன்ன வாக்கு 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரி, எல்லாரும் எடுங்கள. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். இது என்ன வாக்கு? வாக்கா இருக்குன்னா இவர் ஏதோ ஒண்ணு சொல்றாரு, நடக்கும்ல சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்க சுமந்தது போதும்.
உங்க கவலையை உங்க சிந்தைக்குள்ள வச்சிருக்கீங்க, இருதயத்துக்குள்ள வச்சிருக்கீங்க. அத வாயில அடிக்கடி வெளிப்படுத்துறோம். எப்படி? முறுமுறுத்து, புலம்பி தள்ளி, பிதற்றி தள்ளி, குழப்பி தள்ளி, சில நேரம் மௌனமா இருந்தா கட்டில படுத்து உருண்டு புரண்டு உள்ளே வச்சு அதை குலைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இந்த 10வது மாதம் அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை கலங்கி தவிக்க விடமாட்டார், உங்களை ஆதரிப்பார், உங்களுக்கு அதிசயம் செய்வார். நம்முடைய ஆண்டவருக்கு அழகான ஒரு குணாதிசயம், அவர் விசாரிக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப துன்பம் என்னன்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கிலும் தேவைகளை பார்க்கிலும் இந்த மாதிரி நேரத்துல எனக்கு இப்படி ஒண்ணு நடந்திருக்க, என் குடும்பத்துக்கு இப்படி ஒண்ணு நடந்திருக்க, யாராவது அக்கறையா ஒருத்தங்க விசாரிக்க வராங்களா? நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்களா? ஐயோ, நான் பயந்து போய் இருக்கிறேன், கலங்கி போய் இருக்கிறேன். என் உடன்பிறப்புகளோ, என் கணவன் சார்ந்த குடும்பமோ, நான் பழகினவர்களோ, எனக்கு அறிமுகமானவர்களோ யாராவது ஒருவர் வந்து, அம்மா நீ கவலைப்படாத, ஐயா நீ கவலைப்படாதன்னு சொல்லி என்னை ஆற்ற தேற்ற எவரும் எனக்கு இல்லையே என்று நாம் கலங்குவதுதான் அதிகம். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகளே, மகனே, இந்த பூமியிலே நீ விசாரிப்பற்றவளாய் இருக்கலாம், ஒருவேளை கைவிடப்பட்டவளாய் இருக்கலாம், திக்கற்று போனவளாக கூட இருக்கலாம். கணவன் ஒரு பக்கம் இருக்கிறார், பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எப்படி? உங்களுக்கு மனசாட்சி உண்டு. அவர்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் விசாரிப்பீர்கள், அவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுவீர்கள், துக்கப்படுவீர்கள். ஆனால் அவர்களோ உங்களுக்குள் இருக்கும் பாரத்தை கண்டு கொள்வதே இல்லை, உங்களுக்குள் இருக்கும் கவலைகளை பற்றி கேட்டு அறிவதே இல்லை. உங்களுக்குள்ளும் ஒரு மனசாட்சி இருக்கிறதே, ஒரு தேவை இருக்கிறதே என்றவர்கள் புரிந்து கொள்வாரே இல்லை. நீங்கள் தனித்தவனாய் தனித்தவளாய் விடாய்த்து போய் நீங்கள் கலங்குகிறீர்கள். அதனால தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த மாதம் சொல்லுகிறார், மகனே, மகளே, இதோ நான் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உன் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடு. அப்படின்னா ஆண்டவர் இந்த மாசம் உங்களை விசாரித்து ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை பார்த்தா நல்லாவே தெரியும், உங்களை விசாரிக்க ஆளே இல்லை. ஏன் தெரியுமா? உங்க முகங்கள் அப்படி காட்டி கொடுக்கு. செய்தி இங்க ஓடனாலும் சிந்தை எங்கேயோ போடுது பாரு. குதிரையை பூட்டி ரதத்தை இழுத்துட்டு போற மாதிரி பிசாசும் சரி, உங்க கவலையும் சரி, உங்க சிந்தையை பூட்டி எங்கேயோ இழுத்துட்டு போறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மேல் கவனமாய் இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆகார் என்ற ஒரு அடிமை பெண் இருந்தாள். அவள் நாச்சியார் சாராளால் அந்த வீட்டுக்குள் பயன்படுத்தப்பட்டாள். தன் கணவனுக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்பதற்காக ஆகாரை சாராள் தெரிந்து கொண்டாள். அவளுக்கு கனம் கொடுத்தாள், தன் இடத்தை கொடுத்தாள், ஸ்தானத்தை கொடுத்தாள், உரிமையை கொடுத்தாள், ஆதரவை கொடுத்தாள், பிள்ளையையும் ஆகார் பெற்று கொடுத்தாள். ஆனால் சாராளுக்கு ஒரு வழி திறந்ததும், ஒரு வாசல் திறந்ததும் இந்த ஆகார் கைவிடப்பட்டாள், புறக்கணிக்கப்பட்டாள். ஆகார் மேல ஆரம்ப நாட்கள்ல குடும்பம் காட்டின அக்கறை, ஆபிரகாம் காட்டின அக்கறை, சாராள் கொடுத்த முக்கியத்துவம் இப்ப ஆகாருக்கு கிடைக்கல. என்னதான் இருந்தாலும் வேலைக்காரி வேலைக்காரி தானே. இப்ப வீட்டஜமானி தாய்மைக்கான ஸ்தானத்தை அடைத்ததும் இவர்கள் புறம் தள்ளப்பட்டாள். ஆனா இந்த ஆகார் வீட்டுக்குள்ள இருந்து இருந்து பார்த்தா பைத்தியம் பிடிச்சு போச்சு. இவ்வளவு காலமும் அவளைதான் தாங்கினாங்க, அவளைதான் மெச்சு கொண்டாங்க, அவளைதான் புகழ்ந்தாங்க. இப்ப அவளை கேட்டுக்கொள்வாரும் கண்டு கொள்வாரும் ஒருவரும் இல்லை. மன விரக்தி அடைந்தாள். எங்கேயாவது நான் போகட்டும் என்று சொல்லி ஆகார் வனாந்தரத்தின் யாத்திரையாய் புறப்பட்டு போனாள். போனவளை தேடி யாராவது போனாங்களா என்ன? இல்லவே இல்லை. தனிமையாய் போனாள். ஆனால் வனாந்தரத்தில் ஆகார் போய் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய கண்கள் அவளை கண்டது மாத்திரம் அல்ல, ஆகாரே நீ எங்கே போகிறாய் விசாரித்தார். ஆண்டவர் விசாரிக்கின்ற கர்த்தர். நாம நினைக்கிறோம் ஆண்டவர் நமக்கு நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஒரு சிலர் சொல்லுவோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நிச்சயமா பதில் கொடுப்பார். அவர் கண் நம்ம மேலதான் இருக்கு, கட்டாயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நியாயம் செய்வார். ஒரு சிலர் சொல்லுவோம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, ஆனா அவர் ஒண்ணுமே நமக்கு செய்ய மாட்டேங்கிறார் என்று புலம்புவோம். ஆனால் கர்த்தர் அதையும் தாண்டி இந்த மாதம் உங்களுக்கு தன் வார்த்தையில் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கின்ற கர்த்தர். உன் குறைவுகள் என்ன, உன் தேவை என்ன, உன் பிரச்சனை என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் அங்கலாய்ப்பு என்ன, உன் புலம்பல் என்ன,
உன் அலைந்து திரிகிற காரியம் என்ன, நீ விசனப்படுகிற காரியம் என்ன, உன் தனிமை என்ன என்று எல்லா காரியத்தையும் இந்த 10வது மாதம் கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருப்பார். நீதிமன்றத்திலே நாம் வழக்கு தொடுத்தோமே ஆனால் எல்லா நாளும் நம் வழக்கு விசாரணைக்கு வராது. ஆனால் நமக்கென்று ஒரு காலம் குறிக்கப்படும், ஒரு நேரம் குறிக்கப்படும். அப்ப ஜட்ஜ் டேட் கொடுப்பார், வக்கீல் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை அழைப்பார்கள், இன்றைக்கு உங்களுக்கு விசாரணை என்று. அப்படி நீதிபதி விசாரித்து விட்டால் தீர்ப்பு நமக்கு ஜெயம் நிச்சயமாய் கிடைக்கும். அதே போலத்தான் 10வது மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த மாதம் கர்த்தர் உங்களை விசாரிக்கின்ற மாதம். கர்த்தர் உங்களுடைய கோப்புகளை, உங்க ஃபைல, உங்க டாக்குமெண்ட்களை, உங்க பிரச்சனைகளை, உங்க போராட்டத்தை, உங்க தேவையை, உங்களுக்கு தேவையான நீதியை, உங்க புலம்பல நீங்க அப்பீல் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இந்த 10வது மாதம் அதை விசாரணைக்கு கொண்டு வருவார், நியாயஸ்தலத்தில் கொண்டு வருவார், நியாயத்துக்கு கொண்டு வருவார், தன் மேடைக்கு கொண்டு வருவார், தன் கண் பார்வைக்கு முன்பு கொண்டு வருவார். உனக்கோ பதில் அளிப்பார், பதில் அளிப்பார். உனக்கு பதில் அளிக்கின்ற மாதம் உங்களை விசாரித்து ஆண்டவர் உங்களை செம்மையான பாதையில் நடத்துவார். பயப்படாதீங்க, என்ன கவலைனாலும் சரி, இயேசு அப்படியே தீர்ப்பார். அவர் மனதுருகுகிற கர்த்தர், அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கண் நோக்கமாய் இருக்கிற ஆண்டவர். கலங்கினது போதும், புலம்பினது போதும், அழுது வேதனைப்பட்டது போதும். இந்த மாசம் நீங்க நினைங்க, உங்களுடைய எல்லா விண்ணப்பமும் அவருடைய பாதத்தில் இருக்கிறது. விசுவாசிக்க, நம்பணும். நீங்க நம்புறது அவரால் வரும். ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கானது, இந்த வார்த்தை உங்க குடும்பத்துக்கானது, இந்த வார்த்தை உங்க கணவனுக்கானது, இந்த வார்த்தை உங்க பிள்ளைக்கானது, இந்த வார்த்தை உங்க தேவைக்கானது. இந்த வார்த்தை நீங்க இவ்வளவு நாளும் புலம்புனீங்களா, புலம்பலுக்கு ஆனந்த களிப்பை கொண்டு வரும். ஒரு பிள்ளைத்தாட்சி தன் வயிற்றில் பிள்ளையை 9 மாதம் சுமப்பாள். 10வது மாதம் அவளுக்கு பிரசவ காலம். அவள் 9 மாத காலமும் சுமந்த சுமை, அந்த 9வது மாதம் பட்ட உச்சக்கட்ட வேதனையை 10வது மாதம் தீர்ப்பாள். ஏனென்றால் அவளுடைய 9 மாத கால பாடம் அவளுக்கு 10வது மாசம் ஒரு மகனை கையில் கொண்டு வந்து கொடுக்கும், ஒரு மகளை கையில் கொண்டு வந்து கொடுக்கும். 2024ஆம் ஆண்டு கூட 9 மாதம் உங்களுக்கு வருத்தங்க, பாரம், கவலை, சஞ்சலம், போராட்டம், சுமக்க முடியல, தீர்க்க முடியல. இந்த 10வது மாதம் நீங்க பட்ட பாடு உங்களுக்கு ஒரு நன்மையை கையில் வந்து கொடுக்க போகிறது, ஒரு கிருபையை கையில் வந்து கொடுக்க போகிறது. 9 மாதமும் அலறி துடித்திருக்கலாம், வெம்புலப்பட்டிருக்கலாம், புலம்பி தவித்து போய் இருக்கலாம், நொறுங்கி போய் இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், இந்த 10வது மாதம் உன் கை பலனை அனுபவிக்கும், உன் கை நன்மையினால் நிரம்பும், உங்கள் பாத்திரம் நன்மையினால் நிரம்பும். கசப்பு கலந்த காரியத்தை மதுரத்தால் நிரப்புவார். வெறுமையான கற்சாடி நிரப்பப்பட்டது போல என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உங்கள் குறைவுகளை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் ருசி உள்ள வாழ்க்கையா மாற்றுவார். இந்த 10வது மாதத்துக்கு பிறகு நீங்க வாழ்றதுல ஒரு அர்த்தம் வரப்போகுது, நீங்க ஜீவிக்கிறதுல ஒரு அர்த்தம் வரப்போகுது, நீங்க இவ்வளவு காலமும் பண்ணின தியாகத்துக்கு ஒரு அர்த்தம் வரப்போகுது, இவ்வளவு நாளும் பட்ட பாடுக்கு அர்த்தம் வரப்போகுது. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகும் மாதம், கர்த்தர் உங்களை நிரப்ப போகும் மாதம், கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைக்கு அவர் இறங்கி வந்து பலன் கொடுக்கிற மாதம். 9 மாதத்தில் மரணத்தை சந்தித்தாய், குழிக்குள் போனாய், படுகுழிக்குள் தள்ளப்பட்டாய், அவமானம் வந்தது, நிந்தை வந்தது, போராட்டம் வந்தது, சத்துரு எய்த ஆயுதம் வந்தது, சற்றுத்தான் பிழைத்திருந்தாய். ஆனால் இந்த 10வது மாதம் விமோசனத்தின் மாதம், விடுதலையின் மாதம், கர்த்தர் பதில் கொடுக்கிற மாதம், கர்த்தர் நன்மை செய்கிற மாதம், கர்த்தர் கிருபை கொடுக்கிற மாதம். 9 மாதங்களும் எதிர்பார்த்து காத்திருந்த காரியத்தில் கர்த்தர் இந்த 10வது மாதம் பலனை கொடுக்கிற மாதமாயிருக்கும். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். இந்த 10வது மாதம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிள்ளையே, தேவனிடத்துக்கு வா, உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் 142:4 சொல்லுகிறது. சங்கீதம் 142:4, வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையா.
அவர் சொல்றாரு, என் வலது பக்கத்துல பாருங்க, இடது பக்கத்துல பாருங்க, பின் பக்கத்துல பாருங்க, யாருமே எனக்கு இல்லையே, என்னை கை தூக்கி எடுக்க இல்ல, விசாரிக்க இல்ல, உதவ இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு இருக்கிறேன். அவர் ஒருத்தர் போதுங்க, உங்களை அழகா நடத்துவார், ஆச்சரியமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார். இது சத்தியம், இது தீர்க்க தரிசனமாய் இன்று புறப்பட்டு வரும். உன்னை விசாரிப்பார். எப்படி விசாரிப்பார் என்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஓடோடி வந்து சாட்சி சொல்ல போகிறீர்கள். இந்த மாத வாக்கின்படி இயேசு என் குறைவுகளை நிறைவாக்கி தந்தார் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும். சங்கீதம் 40:17 சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். மகளே, நீங்க நினைக்கிறீங்க நான் கஷ்டப்படுறதுனாலதானே என் குடும்பத்துல எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே பணங்காசு இல்லைன்னு தானே ஒதுக்கி வச்சுட்டாங்க, எங்க குடும்பத்துல நான் அவமானப்படும்படி நடந்ததுனாலதான் என்ன கேவலமா பாக்குறாங்க, என் சொந்த அண்ணன் கூட என்ன நம்புறது இல்ல, என் சொந்த உடன்பிறப்பு கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் கணவர் சரியில்லை, எனக்கு வருமானம் சரியில்லை, எனக்கு உலகத்துல மற்றவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாததுனால நான் துச்சமா எண்ணப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணுகிறாயோ, பரலோக தேவன் உன்னை நினைவு கூறுகிறார். அவர் நினைவிலே நீ இருக்கிறாய். பல பேர் நினைவில் இருந்து அழிக்கப்பட்டு விட்டோம், பல பேர் இருதயத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு விட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் மேல நினைவாரு, நான் உங்களை ரொம்ப நினைக்கிறேங்கிறார். நான் ஒண்ணு சொல்லுவேன், ஐயோ அவ ஒரு போன் போட்டாளா, இவ ஒரு போன் போட்டாளா, இவன் தான் என் அவசர காலத்துல வந்தானா உதவனா என்னன்னா அப்படி நீங்க புலம்பாதீங்க. இவங்க எல்லாம் வராம இருக்கிறது நல்லது, கேட்காம இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. நீங்க தனிமையா இருக்கும் போதுதான் இயேசு வருவார். என் பிள்ளைக்கு யாரும் இல்ல பாரு, ஏன்னா அவர் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்க தாழ்மையை பார்க்கிறார், சிறுமையை பார்க்கிறார், வறுமையை பார்க்கிறார், ஏழ்மையை பார்க்கிறார், ஓரம் கட்டப்படுறத பார்க்கிறார். கண்ணோக்கமாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாராம். ஆமென். நீங்க தள்ளாடி போயிருவோம் நினைக்கிறீங்களா? நாங்க கீழே விழுந்துருவோமோ, சரிக்கு போகுமோ, அவ்வளவுதானா? என் கனவெல்லாம் வெறுமையாகி விடுமா? நான் பிரயாசப்பட்டது விருதாவாய் போய்விடுமோ? நான் இத்தனை காலமும் ஜெபித்த காரியம் வீணாய் போகுமோ என்று எண்ணுகிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிருப்பானா, உன்னை ஆதரிக்கிறவர் அவர் இருப்பார். அது மாத்திரமல்ல, அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாராம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 11:28, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். நம்ம ஆண்டவர் யாருங்க? இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். நம்ம எப்படி வரணும்? நம்பிக்கையோட வரணும். என் ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்வார்னு இயேசுவை மூச்சுக்கு 300 நேரம் நம்பணும். ஆமென் சொல்லுங்க. கண்ணா பின்னா நம்பணும். விசுவாசம் கண்மூடித்தனமா இருக்கணும். நம்பினா நிச்சயமா அந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பலன் கொடுப்பார். ஏன் தெரியுமா அவர் நம்மளை விசாரிப்பாரா? ஏசாயா 53:4 சொல்லுகிறது, ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கத்தை ஏற்றுக்கொண்டார். மகளே, மகனே, உங்க குடும்பத்தை வாட்டி வதைக்கிற சாபம், பாவம், பிசாசு, போராட்டம், வேதனை, இவைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக தன்மேல் சுமந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்க சுமக்கிற பாரம் எவ்வளவு பெருசு. அவர் தெய்வம்னா மேல உட்கார்ந்துகிட்டு கஷ்டம் அறியாதவர் அல்ல. குமாரனா இந்த பூமிக்கு வெளிப்பட்டு நாம் பட்ட அத்தனை பாடுகளையும் 3.5 ஆண்டு காலத்துக்குள்ள ஒட்டுமொத்த சரீரத்துல வாங்கினார். அவர் படாத பாடே இல்லை, அடையாத துன்பமே இல்லை, தொல்லையே இல்லை, கஷ்டமே இல்லை. அதனாலதான் நினைக்க சொல்றாரு, உன் துக்கம் எனக்கு தெரியும், உன் பாடுகள் எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும், நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:6 இன்றைக்கு ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்கள். நான் கேட்கிறேன், உங்களுக்கு கஷ்டம் வந்தா யார்கிட்ட சொல்றீங்க? முதல்ல பக்கத்து வீட்டுல சொல்லுவோம்.
தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுவோம், போன் போட்டு சொல்லுவோம், அடுத்தது ஊழியக்காரங்க கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் எல்லாவித ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் கூட எனக்கு தெரியப்படுத்து, நான் விசாரிக்கிறவர். ஆமென். நீங்க உங்க ஜெபத்தை நம்புங்க, உங்க பக்தியை நம்புங்க. சில நேரம் ஜெபிக்கிற நீங்க, இந்த நேரம் என் கூட ஆண்டவர் இல்லையோ, நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேனே, நான் ரொம்ப போராடுறேனே, இதுவரையிலும் இல்லாத மகா கொடிய பாடு, கொடிய உபத்திரவம் என் வீட்டை போட்டு வாதிக்கிறதே, ஆண்டவர் என்னை விட்டு விலகினாரோ, ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுத்து விட்டாரோ, அதனால் தான் இப்படி சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளுகிறானோ என்று நீ அங்கலாய்க்கிறாயா? இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை மறக்கவும் இல்லை, நீங்கள் என்னால் மறக்கப்படுவதும் இல்லை. உங்கள் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிகிறேன். ஆனால் ஆண்டவருக்கு தேவை எல்லா ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் ஆண்டவருக்கு தேவை. அந்த விண்ணப்பம் அவர்கிட்ட போனா அவர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள் படி. யாரெல்லாம் விசாரிச்சார், எந்தெந்த கட்டத்தில் இருக்கிறவங்க விசாரிச்சார், நீங்க எந்த கட்டத்தில் இருக்கீங்க, உங்களை எப்படி விசாரிக்க போகிறார்? யோவான் 5:6 முதலாவது தலைப்புக்கு ஆதாரமாக, முதலாவது தலைப்பு யோவான் 5:6. எல்லாரும் எடுங்கள, கொஞ்சம் எல்லாரும் பைபிளை புரட்டுங்க, நோட் பண்ணுங்க, வாசிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை போய் பார்த்து, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். முதல்ல யார சந்திக்கிறார்? அது ஓகே, யார சந்திக்கிறார்? வியாதி, அது ஓகே, யார சந்திக்கிறார்? எல்லாம் இருக்கு. அவன் எப்படி இருக்கான்? வியாதியோட தான் இருக்கான். நீங்க வியாதி இல்லாம இருக்கீங்க. அவன் எப்படி இருக்கான்? தனிமையாய் இருக்கிறான். முதலாவது யார ஆண்டவர் சந்திக்க போறாருன்னா, தனிமையா இந்த உலகத்துல சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ற உங்களை இந்த மாசம் சந்திக்க வர போகிறார். வீட்டுக்குள்ள கணவர் இருக்கிறார், பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா உங்க மேலதான் சில பாரம், உங்க மேலதான் சில பொறுப்பு, உங்க மேலதான் சில கஷ்டம். நீங்க தான் நுகத்தம் சுமக்கிறீங்க. எல்லாம் உங்களை தான் தாக்குது. மந்திரமும் உங்களை தான் தாக்குது. ஆமென். சத்துருவும் உங்களை தான் தாக்குறான். கணவனை விட்டுறான், பிள்ளைங்களை விட்டுறான். ஆனா எல்லாம் உங்க மேல. குடும்ப கஷ்டமா, நஷ்டமா, பிரச்சனையா, பெத்த பிள்ளையா, அது கூட உங்களை தான் தாக்குது. கணவரா, அவர் உங்களை தான் குற்றம் சாட்டுகிறார். நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்தில் உண்மையா இருக்கிற நீங்கள் தான் குற்றம் சாட்டப்படுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். தனிமையானவர்களை இயேசு இந்த 10வது மாதம் சந்திப்பார். எனக்கு கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஒருவேளை எல்லாரும் இருந்தும் நான் ஆதரவற்றவளாய் இருக்கிறேன். பாருங்கள், 38 ஆண்டு காலம் வியாதியஸ்தனாய் பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவன ஆண்டவர் உங்களுக்கு முன்பு காண்பிக்கிறார். 38 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ இந்த குளத்துக்கு வந்துட்டான். இவனுடைய வியாதி என்ன? இவனால செயல்பட முடியாது, முடக்கப்பட்டவன், படுத்த படுக்கையாய் கிடக்கக்கூடியவன். யாருடைய உதவியிலேயோ வந்துட்டான். ஆனா பெதஸ்தா குளத்தின் சிறப்பம்சம் என்ன? தேவ தூதன் வந்து குளத்தை கலக்கும் போது எப்பேற்பட்ட வியாதியை உடைய மனுஷனாய் இருந்தாலும் முதலாவது குளத்துக்குள்ள போனா அவனுக்கு சுகம். ஆனா இவனுக்கு தெரிது, தூதனும் வாரான், குளத்தை கலக்கிற சத்தமும் கேக்கு, இவனை தாண்டி துபு 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 நடந்து போகிற கூட்ட மக்களின் சத்தமும் கேக்கு, சந்தோஷத்தோட வெளியே போறவங்க சந்தோஷமும் கேக்குது. ஆனா இவனுக்கோ வாழ்க்கையில விமோச்சனம் இல்லை. ஐயா, நீங்களும் அப்படிதான். பல வருஷம் ஜெபம் பண்றீங்க, பல வருஷம் கூட்டத்துக்கு போறீங்க, பல வருஷம் பைபிள் தூக்குறீங்க. ஆனா உங்க வீட்டோட கஷ்டம், உங்க மகன் செய்கிற பாவம், உங்க மகன் நடந்து கொண்ட ஞானமற்ற தன்மை, உங்க கணவர் செய்கிற சில குறைகள் உங்களை தான் தாக்குது. உங்க மனைவி செய்கிற குறைகள் கணவன் உங்களை தாக்குது. உங்க பிள்ளைங்க துணிகரமா செய்கிற சில போராட்டம் உங்களை தாக்குது. நீ தனிமைப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டு போய் இருக்கிறாய். என்னால எழும்ப முடியல. அவனுக்கு தெரியுது இயேசு மேல விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. பெதஸ்தா குளத்துக்கு மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. படுத்து கிடக்கிறான், ஆனா சுகத்தை வாங்க எழும்பி போக முடியல. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படி இல்ல.
அவளுக்கும் உதரத்தின் ஊரல், இரத்த போக்கு, எலும்பும் தோலுமா இருந்தா. இயேசு கூட்டத்தின் நெரிசல் இருந்தார். ஆனா அவ போய் தொட்டுட்டா. கடைசியா அவ தொட்டு விழுந்தது அவருடைய வஸ்திரத்தின் ஓரம். ஆனா இவனால எழும்ப முடியல. சில பேருக்கு இந்த மாசம் 9 மாசமும் ஜெபம் பண்ண ரொம்ப ஆசை. கூட்டத்துக்கு போயாச்சு, கோயிலுக்கு போயாச்சு, தனி ஜெபம் பண்ண போயாச்சு, ஆனா ஜெபம் எழும்பல, விசுவாசம் எழும்பல, ஊழியம் செய்ய முடியல, கர்த்தரை தொட முடியல, அவர் வல்லமையால நிரப்ப முடியல. ஏதோ உங்களை மடங்கடிச்சு போடுறது. நான் ஜெபம் பண்ண உட்கார்ந்த கண்ணை கட்டுது, என்னால துதிக்க முடியல, கூட்டத்துக்கு வர முடியல, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியல. மடங்கடிக்கப்பட்ட நிலைமை, முடக்கப்பட்ட நிலைமை. உங்களுக்கு தெரியும் நீங்க எழும்பிட்டா ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க உபவாசம் போட்டுட்டா அந்த காரியத்துல ஜெயம் கிடைச்சிரும். ஆனா உபவாசிக்க முடியல. உங்களுக்கு தெரியும் யாக்கோபை போல நான் ஒரு ராத்திரி பிடிச்சு ஜெபிச்சிட்டா ஜெயிச்சிருவேன். ஆனா இரவெல்லாம் முன்னால் ஜெபிக்க முடியவில்லை. மடங்கடிக்கப்பட்ட நிலைமை. ஆண்டவர் இந்த மாதம் ஆவிக்குரிய ஜீவியத்துல தனிப்பட்ட விதத்துல ஜெபத்துக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான். அவனும் பெதஸ்தாவுக்குள்ளதான் இருக்கான், சர்ச்சுக்கு போற பிள்ளைதான், நீங்க கூட்டத்துக்கு வர்ற பிள்ளைதான், ஜெபத்தோட தொடர்பு இருக்கிற பிள்ளைதான். ஆனா ஆண்டவர் நினைச்ச அளவுக்கு எழும்ப முடியல. அந்த சுகத்தை பெற அளவுக்கு எழும்ப முடியல. சத்துருவை முறியடிக்கிற அளவுக்கு உங்க ஜெபம் வல்லமையா இல்ல. நீங்க காத்திருக்கிற காரியத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற அளவுக்கு உங்க போர்ஸான ஜெபம் இல்ல. உங்க விசுவாசத்துல தெம்பு இல்ல, உங்க ஜெபத்துல வலுவில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் நான் உன்னை விசாரிப்பேன், நீ எழும்புவாய். எந்த நிலையில் மடங்கடிக்கப்பட்டிருந்தாலும் எழும்புவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, ஒரு ஆமென் சொல்லுங்க. இனி தளர்ந்து போன உங்கள் முழங்கால்களை கர்த்தர் எழுப்புவார். ஆமென். திடனற்று போன கால்களை எழுப்புவார். ஹalleluya. வலுவிழந்து போன கைகளை திறப்புல நிக்க எழுப்புவார். இனி ஜெபத்துல தூங்கி கொண்டிருக்கிற உன்னை எழுப்புவார். ஹalleluya. இனி அதிகாலை எழும்புவாய், ராட்சாமத்தில் எழும்புவாய், தேவனுக்காக எழும்பி திறப்பிலே நிற்பாய். யாக்கோபை போல போராட, தாவீதை போல துதிக்க, தானியேலை போல சிங்கத்தின் வாயை அடைக்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல தேவனோடு போராட்டத்தில் உலாவ உன்னை ஆண்டவர் எழுப்புவார். ஹalleluya. தனிமையானவங்கள் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். என் ஜெபத்துல கூட எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல பிரதர். எனக்கு ஜெப சப்போர்ட் கொடுத்துட்டா நான் எழும்பிடுவேன். வீட்டுக்குள்ள கணவர் ஜெபிக்க வர மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க ஜெபம் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. நாங்க சேர்ந்து ஜெபிச்சா அன்னைக்கு எங்க பிள்ளைங்க காரியம் ஜெயிச்சிருக்கோம். மனம் துவண்டு போக வேண்டும். இன்று முதல் உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு உதவியாய் இயேசு வருவார். உன் அருகே நிற்பார், உன்னை தட்டுவார், உன்னை எழுப்புவார். ஒரே ஒரு காரியம் நீ விரும்பு. அவர் அவனிடத்தில் கேட்டார், நீ விரும்புகிறாயா என்று. நீங்க கேளுங்க. ஆசீர்வாதத்தை விட, சுகத்தை விட நான் ஜெபிக்க ஆசைப்படுறேன், ஜெபத்துக்கு எழும்ப ஆசைப்படுறேன், விசுவாச வீரனா எழும்ப ஆசைப்படுறேன், துதி வீரனா எழும்ப ஆசைப்படுறேன், தானியேலை போல 3 வேளை ஜெபம் பண்ண ஆசைப்படுறேன். நான் விரும்புறேன்னு சொல்லுங்க. தாவீதை போல ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிற துதி வீரனா நான் எழும்ப ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க, விரும்புறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தான் சுகமாக்க போகிறார். ஹalleluya. நம்பர் 2, ஆண்டவர் யாரை விசாரிக்க போனார்? யோவான் 11:34. யோவான் 11:34. அவனை எங்கே வைத்தீர்கள் என்று, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். நம்பர் 2, ஒரு குடும்பத்தை விசாரிக்கிறார். முதல்ல ஒருத்தனை விசாரிச்சாரு. இந்த 10வது மாதம் உங்க குடும்பத்தை விசாரிக்க போறார். மார்த்தாள், மரியாள், சகோதரன் அடங்கிய 3 பேர் உள்ள குடும்பம். இந்த லாசரு இயேசுவுக்கு சிநேகிதன் எனப்பட்டார். இயேசுவை மார்த்தாள் ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வரவழைப்பாள், அவருக்கு தேவையான பணிவிடைகள் செய்வாள். ஆனா இந்த வீட்டுக்குள்ள திடீர்னு ஒரு காரியம் முடங்கி போச்சு, கட்டப்பட்டுருச்சு. ஒரு காரியம் அடைச்சு வைக்கப்பட்டுருச்சு, காரியங்களுக்குள்ள போயிடுச்சு. இந்த சகோதரிகள் கைவிடப்பட்டுட்டாங்க. இதை இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை உங்க குடும்பத்தை, குடும்பத்தார, குடும்பத்தின் காரியத்தை சில சாபத்தின் வல்லமை கட்டி வைத்திருக்கலாம், மந்திரத்தின் வல்லமை கட்டி வைத்திருக்கலாம், சூனியத்தின் வல்லமை கட்டி வைத்திருக்கலாம். சில மனிதர்கள் உங்க நறுமணம் வெளியே வீசிடக்கூடாதுன்னு உங்க ஆசீர்வாதத்தை ஒரு கல்லை வச்சு தடுத்து வச்சிருக்கலாம்.
நீ திக்கற்று போய் இருக்கலாம். ஐயா, என் பிள்ளை கட்டப்பட்டிருக்கிறார், என் கணவர் கட்டப்பட்டிருக்கிறார், எங்க தொழில் கட்டப்பட்டிருக்குது, எங்க ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்பட்டிருக்கு, எங்க வீட்டுக்குள்ள இருள் இருக்கு. ஐயா, எங்களுக்கு வர வேண்டிய நன்மையை கல்ல வச்சு அடைச்சு வச்ச மாதிரி அடைச்சு வச்சுட்டாங்களே. இயேசு இந்த மாதம் குடும்பத்தை விசாரிப்பார், கணவனை குறித்து விசாரிப்பார், பிள்ளைகளை குறித்து விசாரிப்பார், வேலை தொழில் ஊழியத்தை குறித்து விசாரிக்க வருவார். அவர் கேட்டா எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆமென். இன்னைக்கு எங்க வரப்போறார் தெரியுமா? அந்த 10வது மாசம் எங்க கட்டு இருக்கோ, எங்க கல்லு தள்ள, எங்க கல்லு அடைச்சு வச்சிருக்கோ, எங்க இருள் இருக்கோ, எது செத்து போச்சோ அதை உயிர்ப்பிக்கும்படி இயேசு இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு வருவார். இது தீர்க்க தரிசன வார்த்தை, இது தீர்க்க தரிசன வார்த்தை. ஆசீர்வாதம் செத்திருக்கலாம், கற்பத்தின் கனி செத்திருக்கலாம், திருமண உறவு செத்து போயிருக்கலாம், சுக வாழ்க்கை செத்து போயிருக்கலாம். ஐயா, என் மகன் ஆக்டிவா இல்ல, என் மகன் படிப்பு செத்த நிலையில் இருக்கு, என் மகனுடைய முன்னேற்றம் செத்து போன நிலைமையில் இருக்கு, கட்டுகளுக்குள் இருக்கு, அடைக்கப்பட்ட கல்லுக்குள் இருக்கிறது என்று எண்ணலாம். இயேசு இந்த ஆண்டு இந்த மாதம் வருவார். அவர் வந்து முதலில் சொன்னார், கல்லை புரட்டி தள்ளுங்கள். இந்த மாசம் தடைய புரட்டி தள்ளுவார், முட்டுக்கட்டையை புரட்டி தள்ளுவார். எவன் எவள் நீங்கள் வெளியே வரக்கூடாது, ஆசீர்வாதம் வெளியே வரக்கூடாது, குடும்பம் வெளியே வரக்கூடாது, பேர் வெளியே வரக்கூடாது, புகழ் வெளியே வரக்கூடாது, ஆசீர்வாதம் வெளியே வரக்கூடாது, நீங்க துளிர்விடக் கூடாது, உங்க தலை நிமிரக்கூடாது, உங்க ஊழியம் எழும்பக்கூடாது, உங்க மகன் எழும்பக்கூடாதுன்னு யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கல்லை வைத்து அடைத்து வைத்திருந்தார்களோ, இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியின் பலத்தை வைத்து சொல்லுகிறேன், அந்த தடை புரட்டி தள்ளப்படுகிறது, புரட்டி தள்ளப்படுகிறது. அடுத்த காலகட்டத்துக்குள்ள நகர முடியாம தேக்க நிலைக்குள்ள, மந்த நிலைமைக்குள்ள, கிடப்புல கிடக்கிற குடும்ப காரியத்தை, வருமானம் சார்ந்த காரியத்தை, பிள்ளைங்க படிப்ப, திருமண காரியத்தை, ஊழிய பாதையை அடுத்த காலகட்டத்துக்குள்ள கொண்டு போக இருக்கிற அந்த கல் இன்றைக்கு புரட்டி தள்ளப்படுகிறது, புரட்டி தள்ளப்படுகிறது. ஆமென். அதற்கு அவர்கள் விசுவாசி நம்புங்க, புலம்பாதீங்க. அவங்க புலம்புனாங்க, எசப்பா எசப்பா நீங்க இங்கேயே இருந்திருந்தா செத்திருக்க மாட்டானே, நீங்க சொல்லி அனுப்பும் போது வந்திருந்தா செத்திருக்க மாட்டானே. நாம அப்படித்தானே சொல்றோம், தப்பு செஞ்சிட்டோமே ஆண்டவரே, அன்னைக்கே நான் புத்தியா ஜெபிச்சிருந்தா புலம்புகிறோம். இன்றைக்கும் இயேசு நம் மத்தியில் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை. அவர் சொல்லுகிறார், நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேடுகிற கர்த்தர் மரணத்தை ஜெயித்தவர், தோல்வியை வெற்றி சிறக்க பண்ணினவர். இன்னைக்கு சொல்றேன், உங்க மகனுடைய மைண்ட், உங்க மகளுடைய சிந்தை, உங்க மகன் மகள் குடும்பத்தாருடைய ஆத்துமா, அவயம், சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார், பலன் அடைய செய்வார், மறுரூபமாக்குவார். இரண்டாவது சொன்னார், லாசருவே வெளியே வா என்றார். இந்த மாசம் முடங்கி போனதெல்லாம் வெளியே வரப்போகுது. ஆமென். தடுத்து நிறுத்தப்பட்டதெல்லாம் வெளியே வரப்போகுது. கர்த்தர் கொண்டு வந்து உன் கையில் சேர்ப்பார். பொன்னா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பதவி உயர்வா இருக்கலாம், சேமமா இருக்கலாம், செழிப்பா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். எவைகளெல்லாம் உனக்கு வர வேண்டுமோ அவைகள் அத்தனையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எது முடக்கப்பட்டதோ, எது மடங்கடிக்கப்பட்டதோ, எது தடுத்து நிறுத்தப்பட்டதோ, எது தடுத்து வைக்கப்பட்டதோ, இந்த மாதம் வெளியே வரும். உனக்கானதை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பா. உனக்கானதை யாரும் அடைச்சு வச்சிட முடியாது, உனக்கானதை யாரும் தடுத்துற முடியாது. கர்த்தர் உனக்கு கொடுத்தது, கர்த்தர் உனக்கு குறித்தது, கர்த்தர் உனக்கு திட்டமிட்டது, கர்த்தர் உனக்கு தீர்மானித்தது. அதை தடை செய்ய நினைப்பவன் யார்? அதை தடை செய்ய நினைப்பவன் யார்? அவர் குறித்ததும் திட்டமிட்டதும் தீர்மானித்ததும் இந்த மாதம் எழும்பி வரும், உயிர் உள்ளதாய் வரும், உயிர் உள்ளதாய் வரும். மனுஷனை உயிர்ப்பிப்பார், பிள்ளைகளை உயிர்ப்பிப்பார், மறுரூபப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், ஸ்திரப்படுத்தி தருவார். ஹல்லேலூயா. நம் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அடுத்து சொன்னார், கட்டுகளை கழற்றி எரியுங்கள். ஆமென். இந்த மாதம் பாவ கட்டு, சாப கட்டு, மந்திர கட்டும், தரித்திர கட்டும் அவிழ்க்கப்படும். ஆமென். பயப்படாதீங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு.
ஆமென். இனி அது உன்னை மேற்கொள்ளாது. இது இனி மேல எழும்பி நிற்காது. கர்த்தர் அதமாக்கி போடுவார், மாற்றி போடுவார். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இல்லாம போனதை இருக்கிறத மாத்தினார். எதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு அலறிங்களோ, ஐயோ இப்படி பண்ணிச்சாங்களே, இப்படி நடந்து போச்சு, இப்படி நடக்கும் நான் கனவுல கூட நினைக்கல, ஐயோ நான் துரதிர்ஷ்டசாலியா மாறிட்டனே, அழுகிறாயா? இந்த 10வது மாதம் அவர் உன்னை விசாரிக்கிறபடியா, உன் கவலைகள் அவர் மேல் வைக்கப்படுகிறபடியினால் அவளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களே. அடுத்தது ஒன்று செய்ய போகிறார். 2 ராஜாக்கள் 4:26. 2 ராஜாக்கள் 4:26. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றார். இன்றைக்கு 3வது ஆண்டவர் யாரை பற்றி விசாரிக்க போறார் தெரியுமா? உங்க மகனை வச்சு, உங்க மகளை. கவலைப்படுறீங்களே, அடிக்கடி ஜுரம், அடிக்கடி காய்ச்சல், அடிக்கடி என் பிள்ளை பலவீனப்பட்டுறான், என் பிள்ளைய நினைச்சா பயமா இருக்கு, என் பிள்ளை பாவத்தில் விழுந்துருவானோ, அல்லது என் பிள்ளை பாவத்தில் விழுந்துட்டானே, எப்படி எழும்ப போகிறான், எப்படி என் பிள்ளையை நான் குணமாக்க போகிறேன், எப்படி என் பிள்ளையை சுகமாக்க போகிறேன், என் பிள்ளையை நான் ஆளாக்கிடுவனா, உருவாக்கிடுவனா, என் பேர பிள்ளை உருவாகிடுமா? கவலைப்படுகிற தாயே, ஆண்டவர் உங்க பிள்ளைங்க காரியத்தை இந்த மாசம் விசாரிக்க போறார். உங்க பிள்ளைங்க உயிரோட தான் இருக்காங்க, ஆனா அவங்க ஆத்மா செத்துருச்சு. அவங்கள்ட்ட ஜெபம் இல்ல, அவங்கள்ட்ட பக்தி இல்ல, அவங்கள்ட்ட பரிசுத்தம் இல்ல, அவங்களுக்கு ஆண்டவர் அறிகிற அறிவு இல்ல. ஆனா ஆண்டவர் இந்த மாதம் மரித்து போன நிலையில இருக்கிற உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை உயிர்ப்பிப்பார். ஆமென். விசுவாசிங்க. அல்லேலூயா. நீங்க கேட்கணும், ஆண்டவரே சூலமித்தியால் போய் எலிசாவின் பாதத்தில் விழுகிறார். விழுது, ஐயோ என்னுடைய மகன் என்ன செஞ்சிட்டான்? மரித்து போய்விட்டான், மரித்து போய்விட்டான். கடைசியில் அந்த எலிசா என்ன செய்தார் தெரியுமா? வாயோடு வாய், கண்ணோடு கண், அவனுடைய கையோடு கையை வைத்து அவன் மேல் விழுந்து செபித்தான். உஷ்ணம் ஏறிச்சு முதல்ல. ஆமென். குளிருக்குள்ள கிடக்கிறவங்களை சூட்டுக்குள்ள கொண்டு வருவார். பாவ குளிருக்குள்ள, உலக குளிருக்குள்ள, உலக சிற்றின்ப குளிருக்குள்ள குளிர் காய்ச்சி கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த மாதம் தேவன் அக்கினிக்குள் கொண்டு வருவார். அக்கினிக்குள் கொண்டு வருவார். தேவ மனுஷன் செய்த ஜெபம், எலிசா செய்த ஜெபம் அந்த பிள்ளையை அனல் மூட்டிற்று. உங்க மழலை குழந்தையா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம், திருமணம் கட்டி கொடுத்த பிள்ளையா இருக்கலாம், அவனுக்குள்ள ஜெபம்ங்கற சூட கொடுப்பார், வேதம் என்கிற சூட கொடுப்பார், துதி என்கிற அக்கினியை கொடுப்பார், ரட்சிப்பு என்கிற அபிஷேகத்தை கொடுப்பார். அதுக்கு ஒரே ஒரு காரணம். தாய் என்ன சொன்னா தெரியுமா? அவன் சொன்னா, என் ஆள் அனுப்பி விடுறேன், நான் வரல, ஆள் கொண்டு கோலை போடுவான், நான் உங்களை விட மாட்டேன்னு செஞ்சுட்டா. காலை எதை பிடிச்சா? காலை பிடிச்சா. பிள்ளை தாய், பிள்ளை தாய் பிள்ளைக்காக இயேசுவின் காலை பிடிக்கணும். இன்னைக்கு எலிசா இல்ல, இயேசு எலிசாவை போல அதை விட அன்புள்ளவர். அவர் வருவார். என் மகனை தொடுற வரை நான் உங்களை விட மாட்டேன், என் மகனை ரட்சிக்கிற வரை உங்களை நான் விட மாட்டேன், என் மகளை நீங்க செத்து போன அந்த ஆத்துமாவை, பாவத்துக்குள்ள செத்து போன அந்த ஆத்துமாவை, உலகத்துக்குள்ள செத்து போன அந்த ஆத்துமாவை, ஆண்டவரே சிற்றின்பத்துக்குள்ள செத்து போன என் பிள்ளையினுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வரை நான் விடவே மாட்டேன். கெஞ்சணும். எல்லாம் கவனிங்க. நம்ம பிள்ளை ஐசியூ வார்டுக்குள்ள போயிட்டுன்னு வைங்க, இப்படியா இருப்போம், அப்படியே அழுவோம், துடிப்போம். சாப்பாடு உள்ள இறங்க, சாப்பாடு உள்ள இறங்காது. எங்கெல்லாம் போன் போட முடியுமோ, பிரதர் சிஸ்டர் அக்கா ஜெபிங்க ஜெபிங்க, என் பிள்ளைக்கு பிளேட்லெட் இறங்கிக்கிட்டு இருக்கு, பிளட் கவுண்ட் இறங்குது, ஹார்ட் பீட் இறங்குது சொல்லுகிறோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை விட முக்கியம், இங்க ஹார்ட் பீட் கொண்டு போனா ஆக்சிஜன் வச்சு கொண்டு வந்துடலாம். நரகத்துக்கு போயிட்டா பிள்ளைய மறுபடி உயிர்ப்பிக்க முடியாது. அக்கினி கடலுக்குள்ள பங்கடைச்சிட்டா வெளியே கொண்டு வர முடியாது. தாயே, சூலமித்தியாளை போல பாவத்துக்கு செத்து கிடக்கிற பிள்ளைகளை உயிர்ப்பிக்கும்படி கர்த்தருடைய காலை பிடி, கர்த்தருடைய காலை இறுகமா பிடி. தாயின் ஜெபம் எலிசாவை அந்த சூலமித்தியாளின் மகனிடத்தில் கொண்டு போனது. தாயே, இந்த 10வது மாசம் ஜெபம், உங்க விடாப்படியான ஜெபம், பரிந்து பேசும் ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம், கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபம் இயேசுவை மகன்கிட்ட கொண்டு போகும், இயேசுவை மகா கிட்ட கொண்டு போகும், பரிசுத்த ஆவியை கொண்டு போகும். குளிருக்குள்ள இருக்கிற பிள்ளை அனல் மூட்டும்படி, சூடு கொடுக்கும்படி, ஜீவனை கொடுக்கும்படி
மறுரூபப்படுத்தும்படி எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்வார். இந்த பிள்ளை அப்பா வயக்காட்டுல அறுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த தூசி நாசில ஏறிச்சு. அப்படிதான் மரணம் வந்திருக்கும். அதனாலதான் 7 முறை தும்மி லங்ஸ்ல இருக்கிற தூசில என்னாச்சு, வெளியே போயிடுச்சு. பிள்ளைங்க வெளியே போனதுனால சில உலக தூசி கண்ணுக்குள்ள போயிருக்குது. இச்சை என்னும் தூசி இருதயத்துக்குள்ள போயிருச்சு. பெருமை என்னும் தூசி காதுக்குள்ள போயிருச்சு. சினிமா பாட்டு என்னும் தூசி மாம்சத்துக்குள்ள போயிடுச்சு. உலக ஆசை என்னும் தூசி. ஆனால் தாய் நீ ஜெபிக்கும் போது பிள்ளையை விட்டு தூசி வெளியேறும், பாவம் வெளியேறும், அசுத்தம் வெளியேறும், கீழ்ப்படியாமை வெளியேறும், அடங்கா பிடாரி தனங்கள், ஜென்ம சுபாவங்கள், அடம் பிடிக்கும் குணங்கள் வெளியேறும். கர்த்தர் வெளியேற்றி போடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்ப்பிக்கத்தக்க வல்லமை உள்ளவர். பயப்படாதீங்க, இயேசு பெரியவர். உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கலா பேசுறார். நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில தான் வந்திருக்கிறீங்க. தனிமையை விசாரிப்பார், குடும்பத்தில் முடக்கப்பட்ட இருளடைந்த கட்டு போன காரியத்தை விசாரிப்பார், பாவத்துக்கு செத்த ஆத்துமா. 4வது ரூத், அவள் மாமி நெகோமி. வசனத்தை சொல்லிடுறேன், வீட்டுல போய் வாசிங்க. ரூத் 2:19. ரூத் என்ன செய்யறானா, பெரிய அந்த இதுல கோதுமையை கொண்டு வீட்டுக்கு வாரா. மாமி நெகோமி, எந்த தோட்டத்துக்குமா நீ போன? யாருக்கிட்ட போன? யார் உன்னை விசாரித்தது? உன்னை விசாரித்தவன் ஆசீர்வாதமாய் இருப்பானாக. ஏன்னா நிறைய கோதுமை பதர்களை அவள் என்ன செய்தாள், கொண்டு வந்தாள். இந்த ரூத் வீட்டுக்குள்ள நிறைய மரணம். மாமனார் செத்து போயிட்டார், மைதுனன் செத்து போயிட்டான், தன் கணவரோட தம்பியும் செத்துட்டான், கணவனும் செத்துட்டான், மாமி ஏழ்மை, மாமி விதவை, தானும் விதவை. மோவாபிய பெண், மோகு கடவுளை வணங்கினவள். நடந்தது என்ன தெரியுமா? இவள் தன் மாமியோடு தன்னை இணைத்துக் கொண்டாள். அவள் என்ன செய்யறான்னா, ஒரு தோட்டத்தில் போய் கோதுமை பதர்களை பறிப்பார்களே, அதில் கொஞ்சம் கொஞ்சம் கதிர் அங்கங்க விழும் பாருங்க, அத சொற்பத்தை பொறுக்குவா உள்ளங்கை வரதான் வரும், உள்ளங்கை வரதான் வரும். அதை கொண்டு போய் கஞ்சி காய்ச்சி கூழு காய்ச்சி மாமியும் மருமகளும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. 4வது, கர்த்தர் உங்க வருமானத்தை விசாரிக்க போறார், கையின் பிரயாசத்தை விசாரிக்க போறார். கொஞ்சம் தானே வச்சிருக்கீங்க, பொறுக்கி பொறுக்கி எடுக்கும். அங்க இருந்து எங்க இருந்து அந்த சீட்டடு இந்த சீட்டடு, அங்க கடன் வாங்கலாமா, அங்க கடன் வாங்கலாமா, இதை தூக்கி அதில் போடலாமா, இதை போடலாமா, கொஞ்சம் கொஞ்சமா. போவாஸ் என்ன செய்தான் என்றால், இவளை குறித்து ஒருவனிடத்தில் விசாரித்தான். இவள் யார்? போவாஸ் கிட்ட அந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா, இவ மோவாபிய பெண், ஒரு ஏழ்மை பெண், நல்ல பிள்ளை, மாமிக்காக வந்திருக்கிறா, தனக்காக வந்திருக்கிறா. அடுத்தது போவாஸ் அவளை கூப்பிட்டு விசாரித்து சொன்னான், உனக்கு என்ன வேணும்? கடைசியில சொன்னா, இனி இவளை யாரும் கேவலப்படுத்த கூடாது, வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது, இவ தருத்தரம் சொல்லிடக்கூடாது, நீங்கள் வேண்டும் என்றே கதிர்களை பொறுக்கும் போது நிறைய இவளுக்கு விட்டுட்டு போயிருங்க, இவள் அள்ளி கொண்டு போகட்டும் என்று சொன்னான். அவ கடைசியில கையில் இல்ல, பெரிய அவ ஒரு பெரிய பாத்திரத்துல, கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோ, 20 கிலோவுக்கு மேல அவ வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டு போனாளாம். உள்ளங்கையில கொண்டு போன மீதி எடுக்கத்தக்க அளவுக்கு, அநேகருக்கு கொடுக்கத்தக்க அளவுக்கு போவாஸ் அவளை விசாரித்து, போவாஸ் அவளுக்கு கருணை காட்டினான். என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு கருணை கடல், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் இரக்கத்தில் அதிபதி, அவர் தாய்மை உள்ளம் கொண்டவர். சிறுமையானவர்களுக்கு, ஏழ்மையானவர்களுக்கு, குப்பையில சகதிக்குள்ள சேருக்குள்ள விழுந்து கிடக்கிறவங்களை கூட கை தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர். இந்த 10வது மாதம் சொல்லுகிறார், சொற்ப வருமானத்தை வைத்து, வருமானமே இல்லாமல் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற உன்னை ஆண்டவர் விசாரித்து, அதிகாரிகள் கண்களில் தயவு, எஜமானன்கள் கண்களில் தயவு, வாடிக்கையாளர்கள் கண்களில் தயவு, உனக்கு தேவையானதை கொண்டு வந்து உன் கரத்தில் சேர்ப்பவர்கள் கையில் தயவை கொடுத்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் செய்ய போகிறார். சங்கீதம் 26:1 வாசிங்க. சங்கீதம் 26:1. சங்கீதம் 26:1. பையா வாசிங்க, நீங்க மட்டும் வாசிங்க. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன். பாருங்க, அடுத்தது 5வது, உங்க நியாயத்தை குறித்து விசாரிக்க போறாங்க. ஆமென். உங்களுக்கெல்லாம் நான் கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் நீதி மட்டும் தான் செய்யறாங்களா?
உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க குடும்பம் உங்களுக்கு நியாயம் மட்டும் தான் செய்யுதா? இந்த சமுதாயம், இந்த சபை, இந்த பட்டணம், உறவுகள் நீதியா உங்ககிட்ட நடக்கிறாங்களா? சொத்து காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல நீதி நடக்குதா, நியாயம் நடக்குதா? அநியாயம். தாவீது சொல்லும் பொழுது, என் சத்துருக்கள் எனக்கு அநியாயத்தை செய்கிறார்கள், நீர் என் நியாயத்தை விசாரியும். இந்த கடைசி காலத்துல பக்தி உள்ளவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய நியாயத்தை மனுஷன் துச்சமா நினைப்பான். இவன் எல்லாம் ஒரு மனுஷனா மனுஷியான், ஆனா நீதி நம்ம பக்கம் தான் இருக்கும். நம்மளை போட்டு வாட்டி வதைப்பாங்க. அநியாயக்காரர்களை போல சுற்றி வளைத்துக் கொள்வார்கள். இதுதான் சமயம் என்று தாவீதுக்கும் அப்படித்தான் துக்கப்பட்டான். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் முப்படை 3 நாட்டு தலைவர்கள், முப்படை வீரர்கள் சூழ்ந்தார்கள். அநியாயம். ஒரு நாட்டுக்கு விரோதமா ஒரு நாடு யுத்தம் போனாலே தாங்காது, ஆனா சின்ன நாட்டை 3 பேர் சேர்ந்து வளைச்சுக்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் விசாரித்தார். யோசபாத் சொன்னா, என் நியாயத்தை கேளுங்கப்பா, எப்பக்கமும் நெருக்கப்படுறியா? உன் மகனை, மகளை, குடும்பத்தை வாழ விடாதபடி எப்பக்கமும் சத்துருக்கள் நெருக்குகிறார்களா? சூழ்ச்சமங்களை செய்கிறார்களா? தந்திரங்கள் பண்ணுகிறார்களா? விமர்சிக்கிறார்களா? புறம் கூறுகிறார்களா? கேவலப்படுத்துகிறார்களா? நீ வெட்கி நாணி குறுகி போக வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்களா? கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நான் நீதி உள்ள நியாயாதிபதி. இன்னைக்கு அவங்க நீதியை வெளியே போய் தூற்றி திரிகிறாங்க, ஆனா உங்க நீதியை வெளியே சொன்னாலும் யாரும் நம்பல. இவா செஞ்சிருப்பான், இவன் செஞ்சிருப்பான், இவன் குடும்பம் அந்த தப்பை இழைச்சிருக்கும், அந்த பையன், அந்த மகா, அவா சொல்றதுதான் நியாயம்னு அநியாயக்காரங்க பக்கம் உலகம் வலுத்து நிக்கலாம். எவன் யாருக்கிட்ட வலுத்து நின்னாலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர், உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் நீதியை நிலைநாட்டுவார், நியாயத்தை நிலைநாட்டுவார். உங்க நியாயத்தை பட்ட பகல போல வெளிச்சமாக்கி கொடுக்க போறாரு. நீங்க இருளடையணும், பாழடையணும், அழிஞ்சு போகணும், கெட்ட பேர் வாங்கணும், இல்லாம போகணும், ஒளிஞ்சு போகணும், ஓஞ்சு போகணும்னு உனக்கு விரோதமா பலத்த கோஷமிட்டு எழுப்பினார்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருந்து, பக்கத்தில் இருந்து, பலத்த துருகமாயிருந்து, கோட்டையாயிருந்து, அரணாயிருந்து உன்னை பாதுகாத்து என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவே. உனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் பல அநீதிக்காரனுடைய கை நீட்டப்பட்டு, ஏய் நீ பாவிதான, நீ யோக்கியனா, நீ யோக்கியச்சியா என்று உன்மேல் கல்லெறிய துணிந்தார்களே, ஆனால் கர்த்தர் கரம் உன்னோடு கூட இருக்கிறது. ஆமே. இந்த 10வது மாசம் சத்துருக்களை ஆண்டவர் சரி கட்டுவார், நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். எதை உனக்கு விரோதமா அவன் விதைச்சானோ அதை அவன் அறுப்பான். நீங்க நீதிக்கென்று விதைச்சிட்டீங்க, நீங்க ஜெயமா அறுக்க போறீங்க, நீங்க நியாயத்தை அறுக்க போறீங்க. நீங்க நீதியா விதைச்சீங்க, உண்மையா விதைச்சீங்க, உத்தமமா விதைச்சீங்க, பக்தியா விதைச்சீங்க, பவ்யமா விதைச்சீங்க, தாழ்மையா விதைச்சீங்க. சில இடத்துல உங்களை வம்பிழுக்கும் போது பொறுமையா விதைச்சிட்டு போனீங்க. ஆனால் கர்த்தரோ பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாய் இருக்க போகிறது. இருக்கிற இடத்துல எழும்புவோம். ஆண்டவர் நமக்காக பெரிய காரியம் செய்வார். ஒரு வெளிப்பாடு நிறைந்த செய்தி, குட்டி செய்தி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனா ஆண்டவர் நம்மளோட வித்தியாசமா பேசினார். ஆமே. தனித்து படுத்து கிடக்கிற ஒன்னால எழும்ப முடியல. கூட்டம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க அப்படி இருந்து ஜோம் பண்ணிட்டு போயிருங்க. வெளியே நீங்க அவசரமா போக வேண்டாம். 2 நிமிடத்துல முடிப்பேன். கர்த்தர் கண்ணுல மூடி ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும். சரியா 2 நிமிடம் உங்க மேல கர்த்தருடைய அக்கினி இறங்க போகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்க போகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா. தேவனே உமக்கு நன்றி, நன்றி இயேசு சுவாமி. விசாரிக்கிற கர்த்தருடைய வார்த்தை, விசாரிக்கிற கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதற்காக நன்றி. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் உனக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன், ஜெயத்தை கொடுப்பேன், ஜெயத்தை கொடுப்பேன். உனக்காக
ஆவியானவர் வைராக்கியமாய் பேசினார். நீ பயப்படாத மகளே, இந்த 5 பேர் வாழ்க்கையை பாரு. 38 வருஷமா தனிமையா இருந்தான். ஆமாம், மகனை இழக்க, சகோதரனை இழக்க கொடுத்து மார்த்தாள் மரியாள் அனாதை ஆயிட்டாங்க. சூலமித்தியால் இருந்த மகனை இழந்து போனா. ஆமா, ரூத் கணவனை இழந்து வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாம இருந்தா. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு நியாயம் கிடைக்கல. 5 பேர் வீட்டுக்குள்ளேயே இயேசு போனார். விசாரித்தார், அவர்களுக்கானதை கொடுத்தார். இன்றும் தேவனை தேடி வந்த உனக்கு, அவரை நம்பின உனக்கு, அவரை விசுவாசித்த உனக்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவான். எழும்பு, வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு சேனையே, எழும்பு. மகிமையின் ராஜா உனக்குள் உட்பிரவேசிக்கிறார். தடைகளை தகர்த்தெறிந்து போடுகிற கர்த்தர் இதோ இவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையின் கரம் இறங்கி வரட்டும் அப்பா. கஷ்டங்கள் மாறட்டும், நஷ்டம் மாறட்டும், தோல்வி மாறட்டும், பிசாசு ஓடி ஒளியட்டும், மரண கட்டு அழியட்டும், மரண வல்லமை எரியட்டும். அக்கினி பலமாய் ஊற்றப்படுவதாக. சிறு மந்தையே, உனக்கு நான் அடைக்கலம் கொடுப்பேன், அடைக்கல பட்டணமாய் இருப்பேன், அரணான துணையாளராய் இருப்பேன். ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. காத்துக்கொள்ளும் துதிகன மகிமை உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.